ஹலோ பட்டீஸ், நீ நான் பார்க்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கேர்ள்ஃப்ரெண்ட் சீரிஸோட எபிசோட் 8 தான். அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து இன்னொரு அனிமேவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெண்டு ரெண்டு எபிசோடாக டெய்லி போஸ்ட் பண்ண சொல்கிறீங்க. அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு அனிமே போட போகிறேன். அது என்ன அனிமேன்னு நீங்கள் டிபி பார்த்து கெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேனர்லேயும் இருக்கும். ஸோ சேனல் பேனரும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க என்ன அனிமே போஸ்ட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ மறக்காம பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஈவினிங் டைம் அந்த டைமில் போஸ்ட் பண்ணிடுவேன் அந்த அனிமே. சரி, ஓகே, இந்த எபிசோட்குள்ள போவோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட கண்டினியூஸ் தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா லாஸ்ட் எபிசோட்ல அந்த ரிப்பன் போட்ட பொண்ணும் நம்ம வர சொன்னதுனால இவனுமே சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு நான் ட்ரையல் பாய் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஓகே சொல்லிடுவான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் இன்னமா எந்திக்கல அப்படின்னு சொல்லி ஒரு 5 மணிக்கு எழுப்பி விட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போ தூங்கியிருக்காங்கன்னா 3 மணி வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இவனுக்கு பயங்கரமா தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் வந்து ஒரு போஸ்ட் போட்டுறா போல. அந்த போஸ்ட்டுக்கு இன்னும் லைக் பண்ணா அதுக்கு ஒரு கால், அப்புறம் பார்த்தா ஏன் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கால், நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம்னு சொல்லிட்டு அடிக்கடி கால் மெசேஜ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இவனுக்கு அது பயங்கர எரிச்சலா இருக்கு. மிசுவார சொன்னதுனால தான் இப்படி பண்ணேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட போனதுல இருந்து மிசுவார கிட்ட இருந்து நான் பாக்குறது கூட இல்லை. அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி இவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் பாருங்க. ஆக்சுவலி வின்டர் டைம் வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த ஜாக்கெட் உங்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து வரேன். யாருன்னு பார்த்தா அந்த ரிப்பன் போட்ட பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்துருச்சு. ஆமா, நீ எதுக்குமா இங்க வந்த? நீ உன் ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்கறான். இல்ல, நான் ஸ்கூலுக்கு போல, நான் இங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன். உனக்கு வேற வேலையே இல்லையாமா? நான் எனக்கு என்ன பெரிய வேலை இருக்கு போது, உங்களை பாக்குறதா பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை வந்து தூரத்துல இருந்து நம்ம மிசுவாராவே பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவளுமே அதே காலேஜ் தானே படிச்சுட்டு இருப்பா. ஸோ அவனுமே பார்த்துட்டு இருப்பா. அப்போ சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், எனக்கு வந்து பிளான் இருக்குது, ஆக்சுவலி நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் வர முடியாது? எதுவும் பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒருத்தவங்களை மீட் பண்ண வேண்டிய இருக்குது, அதனால தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறேன்னு எங்களுக்கு தெரியுது, கண்டிப்பாக போய் சொல்லாமல் சொல்லு, போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான்ப்பா அப்படின்ட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அன்னைக்குமே அந்த பொண்ணு விடவே இல்லை. அப்போ இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, கிறிஸ்மஸ் வரப்போகுது, லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் வந்து நம்ம எக்ஸாம் ஸ்டடி, காலேஜ் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போயிடுச்சு. இந்த வருஷம் நல்லா செலிப்ரேட் பண்ணணும், பேசாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஓகே, மிஸ் வர புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண ட்ரை பண்றான். பார்த்தா அன்னைக்கு வந்து பயங்கர புக்கு, அவளை பார்க்கவே முடியல. ஸோ வரப்போங்கடா, இந்த பொண்ணு வேற ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துருச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவனுமே போயிட்டு பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 கேர்ள் இருக்கால, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி, ஓகே, நம்மளா ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தா தான் உண்டு, இல்லாட்டி ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு இவனுமே ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவனுமே அங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்கிட்டு வந்து மிசுவாரா போயிட்டு இருக்கா பாருங்க. ஆமா, இந்த பொண்ணு என்ன எங்க பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கானே சொல்லலாம், அவனுக்கே தெரியாம. ஸோ அவனுமே பார்த்துட்டு இருக்கான். அவளுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு அங்கிட்டு இன்னொரு பையனை போய் மீட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கனால இந்த பையனை ஒருவேளை அவனோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ, நம்ம எதுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கோம், பேசாம நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவனுமே கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் மனசுல என்ன சொல்லுனா, அவன் உன் கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் எதுக்கு நீ விட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் டிபேட்ல போயிட்டு இருக்கான் மனசுலேயே. அவன் ஃபாலோ பண்ணுவோமா இல்லை விட்டுட்டு போயிடுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் திரும்பி பாக்குறான் பாருங்க. பார்த்தா அவங்க வந்து பயங்கரமான பெர்ஃபெக்டான கப்பலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்டுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிறான். சரி, ஓகே, என்ன இருந்தாலும் நான் மிசுகாரவங்க நான் விட்டு கொடுக்கறதா இல்லை, என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இவனுமே அடுத்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சுத்தி சுத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பையனோட பேரை வந்து மிசுகாரா உமின்னு சொல்லி கூப்பிட பாருங்க. யார் இந்த மாதிரி பேர் வைப்பா? ரொம்ப கேவலமான நேமா இருக்கு, பேரப்பாரு உமின்னு வச்சிருக்காங்க சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு வேற பேரே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவனே பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சுத்தி சுத்தி போறான் பாருங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மூவி தியேட்டர் போறாங்க பாருங்க. அப்புறம் இவனே என்ன சொல்றான்னா, ஒரு ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா மூவி தியேட்டர் எல்லாம் கூட்டிட்டு போவா, சும்மா போய் 2 மணி நேரத்தை உட்காரதுக்கு இந்த மாதிரி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுமே அதுக்கப்புறம் மூவி தியேட்டருக்கு இவனுமே உள்ள போய்க்கிறான். இந்த மாதிரி ஒரு படத்துல யார் வருவா? ரொம்ப கேவலமா இருக்கு இந்த படம், இந்த படத்துக்கு போய் கூட்டு வந்திருக்கான் பாருங்க. அந்த பையனை பயங்கரமா இவன் மனசுக்குள்ளே குறை சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புக் ஷாப் போறாங்க. தென் ஒரு இடத்துல போய் சாப்பிட போறாங்க. அண்ட் ஒரு இடத்துல போயிட்டு ஃபார்ச்சூன் வந்து கெஸ் பண்றாங்க. எல்லா இடத்துக்கும் இவனே போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஷாப்ல போயிட்டு அவளுமே ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிறான். கிஃப்ட் வாங்கிட்டு அவனுக்கு வந்து கொடுக்க போறா. பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் வந்து வெளியே போயிடுறான். ஒருவேளை இவங்க தான் பெர்ஃபெக்ட் கப்பலா இருப்பாங்களோ, அது கிறிஸ்துமஸ் கிஃப்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு இவனே மனசுக்குள்ள ரொம்ப நினைச்சிட்டு இருக்கான்.
அப்புறம் சுத்தி உள்ளவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாருங்களேன் எவ்வளவு அழகான கப்பலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க அங்க சொல்லிட்டு பாருங்க. இதை கேட்டுட்டு அவனுக்குமே பயங்கர டென்ஷன் ஆயிருது. அட போங்கம்மா நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அட போங்கடா எனக்காச்சும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதாச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். கடைசியில பாத்தீங்கன்னா நானும் சிங்கிள் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த நேரத்துல அப்படியே கை கழுவிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த உமின்ற பையனும் வந்துட்டா பாருங்க. வந்துட்டு ஓ இந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அந்த பையன் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு கரெக்டா சூட் ஆவா, எல்லாருமே கரெக்டா சூட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை அந்த பொண்ணை இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனுக்குமே வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இது நம்ம நடக்க விடக்கூடாது, மிஸ் வர நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த மிஸ் கிட்ட எப்படியாச்சும் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா ஹாரிமியால இதை பார்த்திருப்பீங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. அந்த மாதிரி தான் அந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்துல கப்புள்ஸா நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க நின்று இருக்காங்க பாருங்க. இதையுமே காசியா வந்து பாத்துறான். பார்த்துட்டு எப்படியாச்சும் அவர்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும், அவங்க எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்லாம் அவளுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பக்கத்துல நிற்கிறாங்க. ஆக்சுவலி கிஸ் பண்ண தான் போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடுல வந்து போய் விழுந்துடுறான். இவங்க விழுந்ததை பார்த்துட்டு சுத்தி எல்லாருமே இவனை பாக்குறாங்க பாருங்க. பார்த்து நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் இங்க சும்மா வந்துகிட்டு இருந்தேன், இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாரு கேர்ள் ஃப்ரெண்டா, நானும் ஒண்ணு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம அவங்க என்னோட பாய் ஃப்ரெண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை பத்தி என்ன பேசினாங்க தெரியுமா, திரும்ப தப்பா பேசினாங்க. என்ன பேசினாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ மட்டும் ஏதாச்சும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இவனுக்கு அதை கேட்டு பயங்கர இதாகுது. சும்மா இருந்தாலே இந்த பொண்ணு ரொம்ப பிஹேவ் பண்ணும், இப்ப ஆக்ட்ரஸ் வேற சொல்லிட்டா, ஓ அதுக்குதான் இந்த இதா. அது மட்டும் இல்லாம என்னோட டெய்லி ட்ரைனிங்காக தான் அவங்க வந்து பாக்குறாங்க. நெக்ஸ்ட் மூவில நான் வந்து நடிக்கிறதுக்கு எப்படி நடிக்கிறேன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நாங்க வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதை கேட்டு எனக்கு பயங்கரமா ஷார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்க என்னோட ட்ரெஸ் சைஸ் என்னன்னு கேட்டாங்க. சோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் டைரக்டர் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இவனுமே ஓ நான் தான் எல்லாம் தப்பா புரிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து ஒரு ஓரமே போய் உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மியுமே சரி ஓகே நான் டைம் முடிஞ்சிச்சு நான் இங்க கிளம்புறேன், நெக்ஸ்ட் மூவில என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவனுமே பாத்தீங்கன்னா அவன் காசியா பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு என்னதான் நினைச்சிட்டு இருக்க, ஆமா எங்க இருந்து நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, இத்தனை இது கேக்குறீ அப்படின்னு கேட்கலாம். ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து. அப்ப ஆரம்பத்துல இருந்து நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்க, எங்க இருந்து வீட்டுல இருந்து ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல அன்னைக்கு பேங்க்ல போனேன், சோ அதனால உன்னை சைட்ல பார்த்தேன், அப்பதான் உன்னை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறமே அவன் பேக்ல இருந்து ஒரு பேக்கேஜ் இருக்கு, பேக்கேஜ் எடுத்துட்டு இவன்ட்ட கொடுத்துட்டு இந்த உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு எதுக்கு இது கொடுக்குற, அது மட்டும் இல்லாம அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க பாருங்க. பார்த்தா அவன் போன் கேஸ் ஒன்னு அழகான ஒரு ஃபிஷ் போட்டு போன் கேஸ் இருக்கு, அந்த போன் கேஸ் கொடுக்குறான். நான் அவன் போனை பார்த்தேன் அன்னைக்கு, அவன் போன் பயங்கரமா உடஞ்சிருந்துச்சு, என்னால தானே உடஞ்சி, ஸோ அதனாலதான் கொடுத்தேன், ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் இது, ஒரு கிஃப்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் கொடுத்தா அப்படி கிஃப்ட் கொடுத்தா அதெல்லாம் நினைச்சுக்காத, சும்மா கடமைக்குன்னு கொடுக்கணும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவனுமே ரொம்ப பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறேன். எதுக்குடா இப்ப அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் எந்த பொண்ணுமே எனக்கு கிஃப்ட் கொடுத்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நீ கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு இதுக்காம அழுதுகிட்டு இருப்ப, ஒழுங்கா பாரு எல்லாருமே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்துல இன்னும் 2 பொண்ணுங்க என்ன சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை இந்த பொண்ணை வந்து அவனை பிரேக்அப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கான். இதை கேட்டு அவளுமே சிரிக்க ஆரம்பிக்கிறான். அட போங்கடா உங்களை சொல்லி திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுமே பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அப்புறம் இவளுமே போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அவனை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்னோ வருது பாருங்க. சோ அதை பார்த்துட்டு அன்னைக்கு டே அப்படியே அன்னைக்கே முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டேல பார்ப்போம் என்ன ஆகுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமா இன்னைக்கு ஈவினிங் ஒரு போஸ்ட் போட போறேன். ஸோ அந்த போஸ்ட்டை மறக்காம பாருங்க, ஏன்னா அதுல கூல் நைட் ரொமான்ஸ் எட்ஜி காமெடி அப்படின்னு சொல்லிட்டு